இதே எடப்பாடிக்கு பாஜக கொடுக்காத அழுத்தம் இல்லை, திமுக பண்ணாத வேலை இல்லை. அத்தனை அழுத்தம், அத்தனை உள்ளூர்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி மாநிலத்திலையும் சரி மத்தியிலையும் சரி எடப்பாடிக்கு அவ்வளவு அழுத்தம். இந்த கட்சியை கபலீகரம் பண்ணுவதற்கு நீங்கள் சீன டிராகனை போல பாஜக காத்துட்டு இதையெல்லாம் ஓபிஎஸ் வந்து மொத்தமாக கொடுத்துட்டு விட்டுட்டு வந்திருப்பார். ஒரே மிரட்டல்ல ஓபிஎஸ் சப்தமும் ஒடுங்கி போயிடுவார். மிஸ்டர் பணிவு எடப்பாடிய மிஸ்டர் துணிவுங்கிறான். ஏன் யாருக்கு பணிவு? யாரை பார்த்தாலும் பணிவு. மோடியை பார்த்தாலும் பணிவு, நட்டாவை பார்த்தாலும் பணிவு, அமித்ஷாவை பார்த்தாலும் பணிவு, அண்ணாமலையை பார்த்தாலும் பணிவு. அண்ணாமலையை ஆதரவு கேட்டு கமலாலயத்துக்கு போகிறார். அண்ணாமலை பெரிய ஜெய்ஜாண்டி தலைவராக இருக்கும்போது ஓபிஎஸ் வாசலில் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், முன்னாள் முதலமைச்சர் அவரை ரிசீவ் பண்ணி கூட கூட்டிகிட்டு போல அண்ணாமலை. பேசி முடிச்சுட்டு வரும்போது வழி அனுப்ப கூட வரல. ஜெயலலிதா வீட்டுக்கு போகிற அத்தனை தலைவர்களையோ ஜெயலலிதா பால்கனி பாப்பான்னு சொல்லக்கூடிய அந்த பால்கனி பாப்பா வாசலில் வந்து கூட்டிகிட்டு போகும். வாசலில் வந்து வழி அனுப்பி வைக்கும். ராமதாஸ் உட்பட வைகோ உட்பட அத்தனை பேருக்கு தான் மரியாதை. எங்கே? பாய்ஸ் கார்டனில் பல மத்திய மாநில அமைச்சர்கள்லாம் காத்து கொண்டு இருந்த இடம் அது. அங்கேயே அந்த அம்மா வாசலில் வந்து கூட்டிகிட்டு போகும், திருப்பி வாசலில் வந்து காரை ஏற்றி விட்டு போகும். ஆனால் ஓபிஎஸ் அண்ணாமலையே எண்ணாமலை திரும்பியே பார்க்கல. அப்போது எடப்பாடி இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாகி இருந்தால் அந்த இடம் எப்படி இருந்திருக்கு தெரியுமா? அப்போ சுயமரியாதை தாங்க முக்கிய அரசியலுக்கு. சுயமரியாதை இயக்கம் தான் அந்த திராவிட இயக்கம். பகுத்தறிவாளர் இயக்கம் தான் அந்த திராவிட இயக்கம். இது ரெண்டுமே இல்லைன்னா நீ திராவிட இயக்கத்தினுடைய வச்சு வார்ப்பு எதுவுமே நீ சொல்ல முடியாது.